ராயல்டி விவகாரம் கடந்த சில வருடங்களாகவே இளையராஜா அவர்கள் மீது ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. தன்னுடைய அனுமதி இல்லாமல் தன்னுடைய பாட்டை யார் பயன்படுத்தினாலுமே உடனே நோட்டீஸ் தான். அதுல சில தயாரிப்பாளர்களிடமிருந்து மிகப்பெரிய தொகையை இளையராஜா வாங்கிய தகவலுமே வெளியாக இருக்கு. சிறு பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம அவர் ராயல்டி கேட்டு கணிசமான தொகையை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இவரை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது தனுஷ் அவர்கள் உண்மையிலேயே பெரிய மனிதர் தாங்க. வெற்றிமாறன் சிம்பு அவர்கள் படத்திற்கு அவர் ₹1 கூட காசு வாங்காமல் காப்பிரைட்ஸ் கொடுத்திருக்காரு. அதே போல விஜய் சித்து இயக்கும் படத்திற்கு கூட NOC கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கு. ஆனாலுமே தனுஷ் அவர்கள் மீது கடும் விமர்சனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கு. உண்மையிலேயே அவருடைய வளர்ச்சியை பிடிக்காமல் இணைய கூலிப்படைகள் செய்யும் வேலைதான் இது. அதுல சிம்பு நயன்தாரா ரசிகர்கள் இந்த வேலையை முழு மூச்சாகவே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலுமே போயிட்டு இருக்கு. சோ எது எப்படி வேண்டுமானாலும் நடக்கட்டும், நான் என்னுடைய வழியில தான் நடப்பேன் அப்படின்னு தனுஷ் அவர்கள் ரொம்பவே கவனமாக இருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம இந்த ராயல்டி மூலம் வரும் காசை வச்சுதான் சோறு சாப்பிடணும்னு அவருக்கு எந்த அவசியமுமே கிடையாதாம். இளையராஜா அவர்கள் மாதிரி நோட்டீஸ் விட்டு யாருக்கிட்டையும் எவ்வளவு பெல் போடலாம் அப்படின்ற எண்ணம் தனுஷுக்கு கிடையவே கிடையாதா. இது தெரியாம அவரை பத்தி தவறாக பேசுறாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் எப்படியோ, ஆனா திரையுலக பொறுத்த வரைக்குமே அவர் பலருக்குமே உதவி பண்ணியிருக்காரா. சோ இதனை பாத்தீங்கன்னா பிரபல பிஸ்மி அவர்கள் கூட இதனை பற்றி பேசியிருந்தாரு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.